கைஸ், பலாப்பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையானது நம்மளுக்கு பலாப்பழம், பால், நல்லா கெட்டியான பால், அதுக்கப்புறம் சுகர் வந்து உங்கள் இனிப்பு இருக்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான நம்ம என்ன செய்யணும், அடுப்பு பற்ற வச்சுக்கணும். சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு பாலை நம்ம கெட்டியான பாலை ஊற்றணும். பால் நல்லா பொங்கி வரணும். பால் பொங்கி வர நேரத்தில் நம்ம வந்து இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன்னு ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கட்டியான பால் இல்லை தண்ணிக்குள்ளே செய்யலாம், தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து முக்கியமானது பலாப்பழம் தான். இந்த பலாப்பழத்தை வந்து கொட்டை இல்லாமல் போட்டுக்கோங்க, கொட்டையோடு யாரும் போட்டுறாதீங்க. இப்போ இந்த பலாப்பழத்தை நம்ம அரைக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பலாப்பழத்தை நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கடுத்து இங்கே நம்ம வந்து நல்லா வத்திடுச்சு, நல்லா கட்டி ஆகிடுச்சு பால். இந்த பாலில் வந்து நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கிண்டணும். நம்ம வந்து ஜீனி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ஜீனி வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா கிண்டணும். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக நல்லா வருதுன்னு. இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சிடணும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பழத்துக்கு வரணும். இப்போ நம்ம அரைச்ச பலாப்பழத்தோட இது பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். வந்து நம்ம அரைச்சதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஏதாச்சும் ஒரு நம்ம சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைங்க. கைஸ், நம்ம வந்து 8 மணி நேரம் ஆச்சு நம்ம வச்சு. ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். ஐஸ்கிரீம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. சார் இதை எடுத்து வை பாருங்கள். பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி.